உங்க வாழ்க்கையில சத்துரு எத்தனை பெரிய சுவரை கட்டினாலும், ஒரு சில பேருக்கு 2 அடி சுவர் கட்டியிருப்பான், ஒரு சில பேருக்கு ஒரு 4 அடி கட்டியிருப்பான். நீங்க சொல்லுங்க, 13 வருஷம் ஆகுது இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்து, 13 அடி சுவர். ரொம்ப பெருசுமா, ஒன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் பாருங்க. எத்தனை பெரிதாக சுவர் உயரமா இருக்கிறதோ அத்தனை பெரிதாக இந்த கொடி படர்ந்து போகும். ஆமென். எத்தனை உயரமாக இந்த கொடி பரவுகிறதோ அத்தனை தூரத்திலிருந்து எல்லாரும் இதை பார்ப்பார்கள். கை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவை பார்த்தாப்பா. எவ்வளோ பெரிய பிரச்சனையை பிசாசு கொண்டு வந்தாலும் ஆண்டவர் அந்த சுவரை வச்சுதான் உங்களை உயர்த்த போறார். ஆமென். அந்த சுவர் இல்லைன்னா குட்டியா செடியா ஓரத்துல எங்கேயாவது நீங்க இருந்திருப்பீங்க. ஆமென். ஆண்டவர் கட்டுங்கடா கட்டுங்கடா. சகோதரர்கள் எல்லாம் கட்டும் போது கர்த்தர் அமைதியா வேடிக்கை பார்க்கிறார். போடு போடு, குழியில தானே போடுற, கட்டு கட்டு. வித்துட்டியா? கட்டு கட்டு, வை வை, செங்கலை வச்சு கட்டு. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். சரி, அங்கே போய் போர்த்திபார் வீட்லையாவது ஒழுக்கமா, எவ்வளோ நல்ல பிள்ளையா, சின்ன வயசுலேயே கணியில். இன்றைக்கெல்லாம் ஒரு 40 வயசு ஆகிட்டு கூட தங்களுடைய செல்ஃபை அடக்க முடியாத ஆண்கள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது, ஒரு வாலிபனா அழகுள்ளவனா இருக்கிற ஒரு மனுஷன் அவ்வளோ அழகாக செல்ஃபை கண்ட்ரோல் பண்ணி அங்கேயும் கனி தந்துட்டு இருக்காரு. அப்படி அவர் கனி தரும் பொழுது இப்போ போர்த்திபாலுடைய மனைவியை பிசாசு பிடிச்சிட்டான். வீக், யார் வீக்கோ பிசாசு பிடிச்சிருவான் அவங்கள. இப்போ போர்த்திபா கட்டுறா. இது வரைக்கும் அவங்க 2 அடிக்கு அவங்க சகோதரர்கள் கட்டினாங்க, இப்போ 2 அடிக்கு போர்த்திபா மனைவி கட்டுறா. கட்டு கட்டுன்னு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? விட்டுட்டார். இப்ப கட்டி 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 யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள இருக்கிறார், சுவருக்கு நடுவுல. யோசித்தே பார்த்துருக்க மாட்டார். என்னையா, ஆண்டவர் என்னை பத்தி எவ்வளோ சொன்னாரு, என்கிட்ட எவ்வளோ பேசினாரு, ஒன்றுமே நடக்கவில்லை என்று யோசேப்பு நினைக்கும் பொழுதுதான் கர்த்தர் திடீர் என்று இந்த செடியை கொடியாய் மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை மனுஷர்கள் உங்களுக்கு விரோதமா கட்டியிருக்கலாம். ஆமென். மேபி உங்க குடும்பத்துக்குள்ள, உங்க குடும்பத்துக்கு வெளியில யார் எத்தனை பெரிய சுவரை போட்டி போட்டு கட்டுறாங்க. இப்பதான் அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிச்சு, அடுத்து இவங்க. இப்பதான் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண, அடுத்து இவங்க. இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள், எத்தனை விதமான மனுஷர்கள் தங்களுடைய செங்கல்களை வைத்து சுவரை கட்டிக்கொண்டே இருந்தாலும் நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே ஒரு நாள் வருது. ஆமென். நான் நம்புறேன், அந்த நாள் இந்த நாள் தான். ஆமென். என்ன நாள் தெரியுமா? செடியாகி உங்களை கர்த்தர் கொடியாய் மாற்றுகிற நாள்.